வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் சக்திவேல் ஸ்ரீதர், சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நல்லாட்சியின் போது மத்திய கலாசார நிதியத்தின் 11 பில்லியன் ரூபாய் நிதி மோசடி. 54 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் 61 உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளையும் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து நீக்க ரணில் அதிரடி நடவடிக்கை. பிரதமரின் தலையீட்டினால் பொது சுகாதார பரிசோதகர்கள் கடமையில். புவனக்க ஹோட்டலின் ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நகர பிதாவுக்கு சட்டமா அதிபர் உத்தரவு. அரசு நிறுவனங்களுக்கு தேவையான தளபாடங்கள் உள்ளூர் நிறுவனங்களிலிருந்து மட்டுமே, ஜனாதிபதி தீர்மானம். தேர்தல் கடமைகளில் 84,000 பாதுகாப்பு அதிகாரிகள். கடந்த 6 மாதங்களில் உலகம் முழுவதும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக அதிகரிப்பு, உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவிப்பு. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பென விரிவான செய்திகள். 2016 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரையான காலப்பகுதியில் மத்திய கலாசார நிதியத்தில் 11 பில்லியன் ரூபாய் பணம் பாரிய அளவில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நல்லாட்சியின் போது மத்திய கலாசார நிதியத்தில் இடம்பெற்ற மோசடிகள் மற்றும் துஷ்பிரயோகங்களை கண்டறிய நியமிக்கப்பட்ட குழு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய கலாசார நிதியத்தில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பாக கண்டறிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினால் அண்மையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி காமினி சரத் எதிரிசிங்க, ஓய்வு பெற்ற அமைச்சு செயலாளர் கோட்டாபே ஜெயரத்ன, சிரேஷ்ட சட்டத்தரணி ஹரிகுப்தா ரோஹணதேர ஆகியோர் இக்குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். 142 பக்கங்களை கொண்ட இக்குழுவின் அறிக்கை பிரதமரிடம் கையளிக்கப்பட்டது. நல்லாட்சியின் போது மத்திய கலாசார நிதியத்தில் இடம்பெற்ற பல மோசடிகள் குறித்து இவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வறிக்கையின்படி உரிய அங்கீகாரமின்றி நிலையான வைப்புகள் மீள பெற்றுக் கொள்ளப்பட்டமை மற்றும் சேமிப்பு வட்டி வருமானத்தில் 2608 மில்லியன் ரூபாவை இழந்தமை, சட்டவிரோதமாக சிசுதாகம் செவன திட்டத்தின் கீழ் நிர்மாண பணிகளுக்கென 753 மில்லியன் ரூபாவை பெற்றுக் கொண்டமை, சுற்றுலா பிரவேச சீட்டுகளுக்கென டாலர் வருமானத்தை ரூபாவுக்கு மாற்றியமையினால் 48 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டமை, தொல்பொருள் பொறுப்பு நிதியத்தின் அங்கத்துவ கட்டணத்தை செலுத்தாமல் சட்டவிரோதமாக வேறு விடயங்களுக்கு 2266 மில்லியன் ரூபாவை செலவிட்டமை, அபேகம திட்டத்தில் சொத்துக்களை சுவீகரிக்கும் போது 8 மில்லியன் நட்டம் ஏற்பட்டமை, முறையான அனுமதியின்றி கலாசார உதவிகள் அன்பளிப்புகளுக்காக 2316 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டமை, ஆட்சேர்ப்பு விதிமுறை எல்லைகளை மீறி முறையற்ற ஆட்சேர்ப்புக்காக சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் என 3600 மில்லியன் ரூபாய் என மொத்தம் 11,059 மில்லியன் ரூபாய் பணம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குழு தெரிவித்துள்ளது. ஏற்பட்டுள்ள நிதி மோசடி மற்றும் தவறான நிதி பயன்பாட்டினால் நிர்வாக மோசடிகளுக்கு என குறித்த தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு குழு பரிந்துரைத்துள்ளது. அத்துடன் மத்திய கலாசார நிதியத்திற்கு சொந்தமான டாலர் கணக்கிலிருந்தும் சட்டவிரோதமாக பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது நிலையான வைப்பிலிருந்து 400 மில்லியன் ரூபாய் எந்தவித அனுமதியுமின்றி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. திரைசேரியின் அனுமதியின்றி மத்திய கலாசார நிதியம் 25 நடைமுறை கணக்குகளை ஆரம்பித்துள்ளதாகவும், இதனூடாக நிதி சட்டங்களை மீறி உதிரி பாகங்கள் கொள்வனவு செய்யப்பட்டு வெளிநாட்டு வருமானங்களோடு கூடிய நிதி திட்டங்களின் நிதி கணக்குகளில் தவறுகள் மற்றும் செலுத்தும் நடைமுறைகளை மீறி பணம் செலுத்தப்பட்டதன் பின்னர் ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் குழு கண்டுபிடித்துள்ளது. 2019 ஆண்டு முழுவதிலும் தவறான செலவினங்களுக்காக அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கு அவ்வாண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பணிப்பாளர் சபையும் கூட்டப்பட்டுள்ளது. அதில் 10 உறுப்பினர்கள் கலந்து கொண்ட போதிலும் கலந்து கொள்ளாதவர்களிடமிருந்து கையொப்பம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் உறுதியாகியுள்ளது. இந்த பணிப்பாளர் சபை கூட்டத்தின் சட்ட வலு தொடர்பான பிரச்சினைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள குழு இந்த அங்கத்தவர்களின் கையொப்பங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதும் பொருத்தமானது என வலியுறுத்தியுள்ளது. அரசு நிறுவனங்களுக்கு தேவையான தளபாடங்களை உள்ளூர் நிறுவனங்களிடம் இருந்து மாத்திரம் கொள்வனவு செய்வதற்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக ஜனாதிபதி கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் இன்று விஜயம் செய்தபோது இதனை தெரிவித்தார்.
பத்திரமுல்லை தலவத்துகொட பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி இன்று முற்பகல் கலந்து கொண்டார். முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இதனை ஏற்பாடு செய்திருந்தார். மொரட்டுவை மரத்தளபாட உற்பத்தியாளர்கள் முன்வைத்த பிரச்சினைகளுக்கு பதிலளித்த ஜனாதிபதி உள்ளூர் வர்த்தகத் துறையை ஊக்குவிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். போதைப் பொருள் பாவனையிலிருந்து இளைஞர்களை மீட்டுத் தருமாறு மக்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தனர். අපි මේ කියලා මට්ටම ඔක්කොම අල්ලගෙන යනවානේ. ආතාලේ කුඩින් දෙකම ඒක ඉතින් දැන් ගම් වලට ගියාම මිනිස්සු බය නැතුව කතා කරනවා. ඒ කියන්නේ ඒක පැහැදිලිව පේනවා මිනිස්සු දැන් බය නැහැ. ඉතින් අපි හැමතිස්සෙම කිව්වේ රාජ්‍ය මේ තොරතුරු එවන්න. ඒකට අපිට ගමේ මට්ටමේ අල්ලගන්න පුළුවන්. கடந்த 47 ஆண்டுகளாக ஐக்கிய தேசிய கட்சி அங்கத்தவராக இருந்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கே திலகரத்ன உள்ளிட்டோர் ஜனாதிபதியின் வேலை திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர். வேட்பாளர் ஜகத்குமார் ஏற்பாடு செய்த மற்றொரு பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கலந்து கொண்டார். இக்கூட்டம் பத்திரமுள்ள பகுதியில் இடம்பெற்றது. அனுமதியற்ற குடியிருப்பாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பாகவும் ஜனாதிபதி கவனம் செலுத்தினார். கைதிகளை பராமரிப்பதற்கு அரசு செலவிடாமல் பொருளாதார திட்டங்களூடாக அந்த செலவுகளை ஈடு செய்யக்கூடிய முறையொன்றில் அவர்களை ஈடுபடுத்துமாறு பொதுமக்கள் ஜனாதிபதிக்கு ஆலோசனை தெரிவித்தனர். நவகமுவ, அதுர்கிரிய, தலங்கம போன்ற வைத்தியசாலைகளை நவீனமயப்படுத்துவது உள்ளிட்ட மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார். அதிக சுமை கொண்ட பாடசாலை மாணவர்களின் புத்தக பைகளுக்கு பதிலாக இலகுவான புத்தக பையொன்றை அறிமுகப்படுத்துமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கோட்டை நகரசபை வளவில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மக்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். இந்த சந்திப்பை மதுர விதானகே ஏற்பாடு செய்திருந்தார். ஈடிஐ வாடிக்கையாளர்களுக்கு முடியுமான அனைத்து நிவாரணங்களையும் பெற்றுக் கொடுக்கப் போவதாகவும் ஜனாதிபதி அங்கு தெரிவித்தார். மதுர விதானகியின் கொள்கை திட்ட அறிக்கையையும் ஜனாதிபதியிடம் அவர் கையளித்தார். இம்முறை பொதுத் தேர்தலில் வாக்காளர்கள் தமது 3 விருப்பு வாக்குகளையும் செலுத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ஷ வேண்டுகோள் விடுத்துள்ளார். குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களின் செயற்பாடுகளற்ற சாதகமான நாட்டை எதிர்கால சந்ததியினருக்கு பெற்றுக் கொடுக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பாளர்களின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக குருநாகல் மாவட்டத்தில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். பிரதமர் பன்னல பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டார். முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன் யாப்பா இக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். நாட்டுக்கும் தேசத்துக்கும் பணியாற்றக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது மக்களின் பொறுப்புகளை தாண்டிய கடமையாகும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பிரேமதாச யுகය තමුන්නාන්සලාට අමතක වෙන එකක් නැහැ කියලා මම විශ්වාස කරනවා. பிரேமதாச யுகம் உங்களுக்கு மறந்திருக்காதென நான் நம்புகின்றேன். பிரேமதாச யுகத்தில் குருநாகல் மாவட்டத்தில் மாத்திரம் 4210 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இதைவிட அதிகமாக இருக்குமே தவிர குறைவாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த யுகத்தை நிறைவு செய்து நாம் இப்போது சிறந்ததொரு பயணத்தை முன்னெடுத்துள்ளோம். நாட்டில் துரித அபிவிருத்தி 2005ஆம் ஆண்டுக்கு பின்னரே முன்னெடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதில் எவ்வித தவறுமில்லை. நேற்று குருநாகலில் ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்கு 100% சுத்தமான குடிநீரை வழங்குவதாக தெளிவாக குறிப்பிட்டார். தேர்தல் முடிவடைந்த பின்னர் சகல பட்டதாரிகளுக்கும் வேலைவாய்ப்பு வழங்குவோம். 1 லட்சம் வேலைவாய்ப்புகளை வழங்கும் திட்டத்தையும் தேர்தல் நிறைவடைந்தவுடன் நாம் கட்டாயம் முன்னெடுப்போம். புலனாய்வு பிரிவை செயலிழக்க செய்தமையின் விளைவை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு வழிகோலியது. பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளன. அதனால் போதைப் பொருள் வர்த்தகமும் அதிகரித்துள்ளது. நமது பிள்ளைகள் அதற்கு அடிமையாகின்றனர். அதனை நிறுத்தும் செயற்பாட்டை ஜனாதிபதி தற்போது முன்னெடுத்துள்ளார். போதைப் பொருளற்ற நாடு, பாதாள உலக குழுக்களற்ற நாடு என்ற வேலை திட்டத்தை நாம் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம். තොර රටක් බී කිරීමේ වැඩපිළිවෙලක් අපි දියත් කරනවායි කියන එක තමුන්නාන්සේලාට මේ අවස්ථාවේ මතක් කරලා දෙන්න ඕන. பின்னர் தொடங்கஸ்லாந்த ரிதிகம பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொண்டார். வேட்பாளர் ஆர்.டி. விமலதாச ஏற்பாடு செய்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் வேலை திட்டங்களை பலமாக முன்னெடுத்துச் செல்வதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனக்கு தெளிவான அதிகாரம் அவசியம் என பிரதமர் அங்கு சுட்டிக்காட்டினார்.
ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා කරගෙන යන වැඩපිළිවෙල ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது கொள்கை திட்டங்களை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாயின் அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிக்கு தெளிவான அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லையெனின் கடந்த காலங்களைப் போன்று பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்க ஒரு பக்கத்திலும் மைத்ரிபால சிறிசேன ஒரு பக்கத்திலும் இருந்த நிலையில் நாட்டு மக்களுக்கு எவ்வித சேவையும் முன்னெடுக்கப்படவில்லை. இதற்கு காரணம் இரண்டு கட்சிகளின் அரசியல் நோக்கங்களை ஒன்றாக முன்னெடுக்க முடியாமையே. இதனால் இந்த நாட்டு மக்களுக்கே பாதிப்பு ஏற்பட்டது. இன்று புதிய அலை ஒன்று உருவாகியுள்ளது. இளைஞர்கள் அதிக அளவில் நம்மோடு இணைகின்றனர். எனவே 3/2 பெரும்பான்மையை எங்களால் வெற்றி கொள்ள முடியும் என்பது தெளிவாக தெரிகின்றது. அது குறித்தான நம்பிக்கையும் எங்களுக்கு காணப்படுகின்றது. පුළුවන්කම තියෙයි කියන විශ්වාසය අපිට තියෙනවායි කියලා අපි මතක් කරන්නේ. பின்னர் பொல்காவல வீரம்புகெதிர பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொண்டார். வேட்பாளர் டிகிரி அதிகாரி இக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட நிதி நிறுவனங்களிடம் நீண்டகால கடன் பெறப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து மத்திய கொழும்பு பெதப்பார பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தயா கமகே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மத்திய கொழும்பில் உள்ள பெரும்பாலானவர்கள் வர்த்தகத்திலே ஈடுபட்டுள்ளனர். ஒரு சிலர் நடுத்தர வர்த்தகத்திலும் மற்றும் சிலர் சிறிய அளவிலான வர்த்தகங்களிலும் ஈடுபட்டுள்ளனர். ஒரு சிலருக்கு முச்சக்கர வண்டிகள் உள்ளன. இன்று பொருளாதாரம் முற்றுமுழுதாக வீழ்ச்சியடைந்துள்ளது. மொட்டுவின் கீழ் நமது ஜீவனோபாய வழிமுறைகளை பாதுகாக்க முடியாதுள்ளது. இன்று எமக்கு வாழ்வதற்கு சிரமம் காணப்படுவதாயின் மொட்டு நிர்வாகத்தின் கீழ் இன்னும் ஓரிரு மாதங்கள் சென்றால் என்ன நடக்கும்? கொரோனா தொற்றினால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது. பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தேவையான நிதி சர்வதேச நாணய நிறுவனங்களிடமிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி நீண்டகால கடன்களை பெற வேண்டும். நிவாரண அடிப்படையிலே இவை பெறப்பட வேண்டும். இதனை நாங்கள் செய்வதா வேண்டாமா? இதனை நாம் மேற்கொண்டால் ரூபாவின் பெறுமதி பலமடைகின்றது. ஹம்பந்தோட்டையை அபிவிருத்தி செய்வதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட போவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வலஸ்முல்ல பகுதியில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் வெற்றியை உறுதிப்படுத்தும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் வெதாரச்சி இக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். ஹம்பந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள 576 கிராம சேவை பிரிவுகளின் எதிர்காலத்தை தொடர்ந்தும் பொறுப்பேற்பது சஜித் பிரேமதாசவாகும். இதனை அனைவரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இச்சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு இளம் 2ஆம் தரப்பிற்கு ஹம்பந்தோட்டை மாவட்டத்தில் மேலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் முன்னரை போன்றே எமது வேலை திட்டங்கள் ஊடாக முழு மாவட்ட மக்களுக்கும் வழங்கக்கூடிய சகல ஒத்துழைப்புகளையும் தலைமைத்துவத்தையும் நாம் வழங்குவோம். ஏற்கனவே கட்சி அங்கத்துவத்தில் இருந்து இடைநிறுத்தப்பட்ட 102 பேரில் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு வெளியேறி ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கத்துவம் பெற்றுக்கொண்ட 54 பேரின் கட்சி அங்கத்துவம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் 61 உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளின் கட்சி அங்கத்துவமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதனால் அவர்களின் உறுப்புரிமையும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இன்று இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. கட்சி அங்கத்துவம் ரத்து செய்யப்பட்ட அனைவருக்கும் எழுத்து மூலம் அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அகில விராஜ் காரியவசம் செயற்குழு கூட்டத்தின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் சிலர் ஐக்கிய மக்கள் சக்தி எனும் கட்சியை உருவாக்கி பொது தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் இரு தரப்பினருக்கும் இடையிலான நெருக்கடி தீவிரமடைந்துள்ளது. பின்னர் இது நீதிமன்றம் வரை சென்றது. பிறதொரு கட்சியில் இணைந்து கொண்ட 99 ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களின் கட்சி அங்கத்துவத்தை இடைநிறுத்த செயற்குழு அண்மையில் தீர்மானித்திருந்தது. அம்முடிவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார நீதிமன்றத்தை நாடினார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு இவ்வாறு கட்சி அங்கத்துவத்தை நீக்க எடுத்த தீர்மானத்தை தடுத்து தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்த மனுவை கடந்த ஜூன் 22ஆம் தேதி கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்தது. அத்தீர்ப்பு நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் வகையில் தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அந்த கோரிக்கைகளை மேல் மாகாண சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த 21ஆம் தேதி நிராகரித்தது. மேன்முறையீட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் அதனை நிராகரிப்பதற்கு நீதிமன்றம் முடிவு செய்தது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் அக்கட்சியிலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தியில் பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இந்த நெருக்கடிக்கு மத்தியில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு இன்று கூடியது. அங்கு எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார்.
මීට පෙර සමාජිකයන් 102 දෙනෙක්ගේ இதற்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு விலகி சென்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து தேர்தலுக்கு சென்றுள்ள 102 உறுப்பினர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டனர். இந்த 102 பேரில் 54 பேரின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்வதற்கு இன்றைய தினம் மத்திய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. உள்ளுக்காற்று விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டு குறித்த 54 பேரின் கட்சி உறுப்புரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏனைய உறுப்பினர்கள் தொடர்பாக உள்ளுக்காற்று விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. அதேபோன்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் 61 பேரின் கட்சி உறுப்புரிமையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய அவர்களின் உறுப்பினர் பதவிகள் ரத்து செய்யப்படுகின்றன. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற 54 பேருக்கும் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் 61 பேருக்கும் நாளைய தினம் இது தொடர்பான அறிவித்தல் தபால் மூலம் அறிவிக்கப்படும். இதனூடாக உள்ளூராட்சி மன்றங்களில் அவர்களின் உறுப்பினர் பதவி இல்லாமல் போகும். පාලන ආයතන මන්ත්‍රීවරුන් 61 දෙනාටත් හෙට දිනේදී ලිපි තැපැල් කරලා යවන උන්ගේ පක්ෂ සමාජිකත්වයේ අහෝසි කිරීමේ ලිපි. ඒ වගේම මේ මගින් උන්ට පළාත් පාලන ආයතනවල මන්ත්‍රී ධූර අහෝසි වීමක් සිදු වෙනු ලබනවා. අපි හෙට දිනේදී කිසි අවුලක් ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக சந்திப்பு ஒன்று அக்கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்றது. இதில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. අපිට ලැබිලා තියෙන සියලුම நமக்கு கிடைத்துள்ள சகல தேர்தல் கணிப்பு முடிவுகளின் படியும் மிகப்பெரிய வெற்றியொன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு கிடைக்கும் என தெரிய வந்துள்ளது. நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நாம் ஆரம்பித்த போராட்டத்தின் மற்றொரு கட்டமே ஆகஸ்ட் 5ஆம் தேதி இடம்பெறுகிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். අරගලේ ඊළඟ පියවර විදිහට මේ අගෝස්තු මාසේ 5 වෙනිදා සලකන්න කියලා. அதிகாரி கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் வெற்றிக்கு பின்னர் இந்த நாட்டில் பாரிய அரசியல் கலாசார மாற்றம் ஒன்று ஏற்பட்டமை மக்களுக்கு புரிந்தது. நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த இங்குள்ள பிள்ளைகள், மத தலைவர்கள், ராணுவ வீரர்கள் ஆகியோருக்கு கௌரவமான இடம் ஒன்றை வழங்க அவருக்கு முடிந்தது. அவரின் நிர்வாகம் தொடர்பில் எவரும் கேள்வி எழுப்ப முடியாது. அவரின் திறமையான நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை ஒத்துழைப்பு வழங்குவதே இந்த தேர்தலில் நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையாகும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச செய்ய முடியாத விடயங்களை வாக்குறுதியாக வழங்க மாட்டார். அவர் மேடைகளில் ஏறி நான் இதை செய்வேன் என கூறுவதில்லை. அவர் தேர்தல் பிரசாரங்களுக்கு சென்று மக்கள் மத்தியில் சென்று அங்கு மக்கள் தெரிவிக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் விடயத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கனவுகளை விற்பனை செய்யாத திட்டங்களே சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்களின் தொழிற்சங்க நடவடிக்கைகள் கைவிடப்பட்டுள்ளன. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் ஸ்ரீலங்கா பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் உள்ளிட்ட பல தரப்பினருடன் அலரி மாளிகையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. சுகாதார அமைச்சர், சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு உள்ளக அதிகாரத்தின்படி வழக்கு தாக்கல் செய்யும் போது அதனை சுகாதார மருத்துவ அதிகாரியிடம் வினவுவதற்கும் இரு தரப்பினருக்கும் இடையே புரிந்துணர்வின்மை ஏற்பட்டால் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் வினவி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சங்கம் இணங்கியது. இந்த சந்திப்பை தொடர்ந்து அதில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவித்தனர். கட்டளை சட்ட அதிகாரங்களுக்கு அமைய பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு செயற்படக்கூடிய விதம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. சட்ட ரீதியான செயற்பாடுகளுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படுமாயின் அதன் போது பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரியின் அனுமதியை பெற்றுக் கொள்ளுதல், பிரச்சனைகள் இருப்பின் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதியை பெறுவது தொடர்பிலும் தீர்மானம் எடுக்கப்பட்டது. பிரச்சனைகள் சகல தரப்பினரதும் இணக்கப்பாட்டுடன் தீர்க்கப்பட்டது. තත්ත්වයක් තිබුණා නම් එය සියලු පාර්ශ්වයන්ගේ එකඟතාවය මත අවසන් වුණා කියලා කියන්න පුළුවන්. අපි චක්‍රලේඛනයකින් நாம் சுற்றுநிறுவனம் ஊடாக அதிகாரத்தை வழங்க முற்பட்டதற்கு சட்டமா அதிபர் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். அதனால் தேர்தலின் பின்னர் அதனை சிறந்த முறையில் தீர்த்துக் கொள்வது குறித்து கலந்துரையாடினார். එතෙන්දී විශේෂයෙන්ම අග්‍රාමාත්‍යතුමා මේ பிரதமர் இந்த பிரச்சனையின் ஆரம்பம் எங்கு என்பது குறித்து ஆழமாக ஆராய்ந்து அது தொடர்பான விடயங்களை தெரிந்து கொண்டு எம்முடன் கலந்துரையாடினார். பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு கடமைகளை செய்வதற்கான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்ற அடிப்படையில் நாம் இப்பிரச்சனையில் ஆரம்பத்திலிருந்தே கூறிய ஒரு விடயமாகும். தற்போது காணப்படுகின்ற தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் அவர்களுக்கான அதிகாரம் இருக்கிறது என்பதை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இதே நேரம் பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் தமது தொழிற்சங்க நடவடிக்கைகள் கைவிடப்பட்டதை அறிவித்தனர்.
ගරු අග්‍රාමාත්‍යතුමන් මේ ගැටලුව විසඳීම සඳහා இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் விசேடமாக நாமல் ராஜபக்ஷவின் தலையீட்டுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தார். சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக இங்கு வருகை தந்திருந்தவர் இவ்விடயம் தொடர்பில் சிறந்த விளக்கங்களை வழங்கினார். கட்டளை சட்டத்தில் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு காணப்படும் அதிகாரம் மற்றும் ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய விதம் அங்கு விதி மீறப்பட்டால் அது தொடர்பில் செயற்படக்கூடிய சட்ட ரீதியான அதிகாரங்கள் தொடர்பிலும் அவர் தெளிவுபடுத்தினார். கடந்த 11 நாட்களாக முன்னெடுத்து வந்த தொழிற்சங்க போராட்டத்தை நாளை காலை 7:30 மணி முதல் கைவிட நாம் தீர்மானித்துள்ளோம். நாளை காலை 7:30 மணியிலிருந்து நாம் தனிமைப்படுத்தலோடு தொடர்புடைய கடமைகள், ஏனைய தொற்றுநோய் ஒழிப்பு நடவடிக்கைகள், டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகள் ஆகியவற்றை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளோம். இந்த எமது போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய சகல ஊடகங்களுக்கும் நாம் தலை வணங்கி நன்றி தெரிவிக்கிறோம். உண்மை விடயங்களுக்காக அவர்கள் முன்னின்றனர். මේ වෘත්තීය අරගලයේදී සහාය සපයපු සියලුම ජනමාධ්‍ය ආයතන සහ ජනමාධ්‍යවේදීන්ටත් අපි හිස නම ආචාර කරනවා. ඔවුන් මේ සත්‍ය කාරණය වෙනුවෙන් නිතරම පෙනී හිටිනවා. தேர்தல் கால பாதுகாப்புக்கென 75,000 போலீசாரும் 9,000 சிவில் பாதுகாப்பு படையினரும் என மொத்தமாக 84,000 அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான ஜாலிய சேனாரத்ன தெரிவித்தார். போலீஸ் திணைக்களத்தின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போது வரை 75,000 அதிகாரிகளை பயன்படுத்துவதற்கென திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அதற்கு மேலதிகமாக சிவில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 9,000 வீரர்களும் இணைக்கப்பட்டு ஏறத்தாழ 84,000 அளவிலான வீரர்களை பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளோம். இதற்கு மேலதிகமாக சுகாதார மற்றும் பாதுகாப்புடன் கூடிய தேர்தலை நடத்துவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க இலங்கை போலீஸ் திணைக்களம் பூரண திட்டங்களை வகுத்துள்ளது. வாளித்தோட்டம் தினுக் எனும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் புரிபவருடன் நெருங்கி செயல்பட்ட நபரான தர்ஷனகே அனுராத எனும் தரங்க என்ற சந்தேக நபர் 3 கிராமும் 210 மில்லிகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டார். துப்பாக்கிச்சூடு நடத்தி மனித படுகொலையை புரிந்தமை, படுகொலைக்கு முயற்சித்தமை, நபர்களை மிரட்டுதல், தாக்குதல் நடத்துதல், சொத்துக்களை கொள்ளையிடுதல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக இவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு காணப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பாக்கந்துரே பதுஷ் எனும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் தொடர்புபட்ட குழுவின் உறுப்பினரான முகமது சித்திக், முகமது சியாம் அல்லது ஜல்பரி ஷியாம் என்பவர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார். இவரிடம் 2 கிராமும் 350 மில்லிகிராம் ஹெரோயின் காணப்பட்டது. இவர் பாக்கந்துரே பதுஷுடன் துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட நபர் ஆவார். நிகதலுபோத்த பகுதியில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது வீட்டிற்கு பின்னால் புதைத்து வைக்கப்பட்டிருந்த T-56 ரக துப்பாக்கியும் 22 துப்பாக்கி ரவைகளும் ரவை பெட்டி ஒன்றும் கைப்பற்றப்பட்டன. இதே நேரம் அல்பிட்டி பகுதியில் துப்பாக்கி ஒன்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். துப்பாக்கி ஒன்றும் வாளொன்றும் 12 குழல் துப்பாக்கி 5 குண்டுகளுடன் பொடிலசி எனும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலொன்றின் உறுப்பினராகவும் இவர் இருந்துள்ளார். திட்டமிட்ட குற்றச்செயல்களை தடுப்பதற்காக நேரடியாக 62 சுற்றுவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது 70 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய 1407 சுற்றுவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது 1303 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐஸ் போதைப் பொருள் தொடர்பில் 60 சுற்றுவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதில் 77 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 4 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கேரள கஞ்சாவோடு தொடர்புடைய 273 சுற்றுவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு 279 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று கஞ்சா தொடர்பான 109 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு சந்தேக நபர்கள் 100 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 72 பேர் கஞ்சா பயிரிட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 58 ஏக்கருக்கும் அதிகமான கஞ்சா சேனைகள் இதன் போது சுற்றி வளைக்கப்பட்டன. அதற்கமே இக்காலப்பகுதியில் 215 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஆயுதங்கள் தொடர்பாக 136 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது 3 கை துப்பாக்கிகள், 4 ரிவால்வர்கள், 15 T-56 ரக துப்பாக்கிகள், 42 ஷாட் கன்கள் மற்றும் ஏனைய ஆயுதங்கள் 80 அடையாளம் காணப்படாத 15 ஆயுதங்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. அதற்கமைய 168 சட்டவிரோத ஆயுதங்கள் இக்கால பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளன. 8 மேகசின்கள், 1018 ரவைகள், 47 கைக்குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனுடன் தொடர்புடைய 84 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுத் தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் சூடு பிடித்துள்ள நிலையில் வேட்பாளர்கள் தேர்தல் மேடைகளில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். அது தொடர்பான தொகுப்பு அடுத்து.
என்னுடைய அமைச்சு எப்ப இல்லாம போச்சோ அன்னையில இருந்து மலையகத்துல அபிவிருத்தியை நின்று போச்சு. செஞ்ச அபிவிருத்தியை தொடர்ந்து செய்வதற்கு எங்களுக்கு வாக்களிங்க நீங்க. இன்னொன்னு சஜித் பிரேமதாசா வந்தா மட்டும் தான் தமிழ் மக்கள் நிம்மதியா வாழலாம். தேர்தலுக்கு பிறகு அவ்வளவு பேருக்கு நான் வீடு கட்டித்தாரேன். அதே மாதிரி இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு எடுத்தாரேன். என்னை நீங்க நம்பணும். நன்றாக படித்த எமது பிள்ளைகளுக்கு வேலை இல்லை. அதே போன்று பெண்கள் எத்தனையோ பேர் சுயதொழிலில் ஈடுபட முடியாமல் எந்த பயிற்சியும் இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்கான எந்த தீர்வுகளும் எனது தந்தை மறைந்து 10 வருடங்களில் கண்டதாய் தெரியவில்லை. 10 வருடங்களும் தேர்தலுக்காக வருகிறார்கள், வாக்குகள் கேட்கிறார்கள், அவ்வளவுதான். பிறகு 5 வருடங்கள் கழித்துதான் அவர்களை மீண்டும் பார்க்க முடிகிறது. இதற்கு மேலும் நாம் ஏமாறுவதில் பயனில்லை. நுவர்லே மாவட்டத்தில் அபிவிருத்தி என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அனைத்து இலையும் பாரிய அபிவிருத்தி தேவை உண்டு. இதை நாங்க நிச்சயமாக எதிர்வரும் புதிய அரசாங்கம் மூலியமாக பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை மொட்டு சின்னம் நிச்சயமாக நுவர்லே மாவட்டத்தில் அமோக வெற்றியை பெறும். அன்று இருந்த அரசியல் சந்தர்ப்பம் அல்ல இன்று இருப்பது. அன்று 3 பெரும்பான்மை இருந்தது, ரணில் மைத்திரி கூட்டாட்சி இருந்தது, சம்பந்தன் அந்த ஆட்சியினுடைய பங்காளியாக இருந்தார். இன்று சிங்கள மக்களுடைய ஆட்சிகளில் வந்திருக்கக்கூடிய கோத்தாபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி, நாளை வர இருக்கக்கூடிய பாராளுமன்றம் மஹிந்தவனுடைய பாராளுமன்றம். ஆகவே அங்கும் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் என்று தமிழ் மக்களை என்று ஏமாற்றுவதற்காக சொல்லப்படும் கருத்துக்கள் ஏற்புடைய கருத்துக்கள் அல்ல. தேர்தல் அறிவித்து அந்த 35-40 நாளைக்கு மட்டும் நாம உரிமையை பற்றி பேசி வந்து தமிழ் வைங்க. புறப்பட்ட கிளம்பிடக்கூடாது, பாதுகாப்பா இருக்கணும். தமிழன் செத்தாலும் சரி, அழிஞ்சாலும் சரி, அவன் காணியை பிடிச்சாலும் சரி, நிலத்தை பிடிச்சாலும் சரி, பேசாம இருக்கும். இன்று வன்னி மாவட்டத்திலே எமது கட்சிக்கு பாரிய அளவு மக்கள் செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த முறை தேர்தலிலே மக்கள் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆகவே எங்களது வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றிக்கு பின் எதிர்வரும் 6ஆம் தேதிக்கு பின் நாங்கள் அமைக்கப் போகும் இந்த புதிய அரசாங்கத்தில் ஒரு பலமிக்க வன்னி மாவட்ட மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு அமைச்சு பதவியினை நான் பெற்றுக்கொள்வேன் என்பதையும் வன்னி மாவட்ட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலின் ஊடாக, இன ஐக்கியத்தின் ஊடாக நாம் தேசிய நீரோட்டத்திற்கு தேசிய அரசாங்கத்தோடு சேர்ந்து போவதன் மூலமாகத்தான் எங்களுடைய அபிவிருத்தி அபிலாஷைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சமூக ரீதியான பாதுகாப்பு சம்பந்தமாகவும் பேசிக்கொள்ள முடியும். எதிர்காலத்தில் உண்மையாக இந்த ஐக்கிய தேசிய கட்சி என்று கூறும்போது எல்லா மக்களுக்கும் உகந்த கட்சி, இனவாதம், பிரதேசவாதம், எந்த மதம் அற்ற கட்சி ஐக்கிய தேசிய கட்சி. அதிலும் சிறுபான்மை மக்களுக்கு உகந்த கட்சி இந்த கட்சி தான். பாப்பாங்க பெரும்பான்மை முஸ்லிம் மக்கள் 20 வருஷம் எங்களோட இருக்கல, இனியாலும் எங்களோட இருக்கிறாங்களா? அதான் நாங்க அவங்கள பிளேம் பண்றத விட்டுட்டு நாங்க யோசிப்போம், எங்களோட கடமையை நாங்க செஞ்சோமா? மயில் சின்னத்தில் 9 வேட்பாளர்கள் முன்வந்திருக்கின்றார்கள், தரமானவர்கள். அந்த 9 வேட்பாளர்களுக்கு எவர் பொருத்தமானவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்கள் காங்கிரஸ் ஒருமுறை ஏமாந்திருக்கின்றது, அம்பாறை மாவட்டத்தை நம்பி ஏமாந்திருக்கின்றது, பிசி இஸ்மாயில் என்ற ஒரு நரியிடம் கொடுத்து ஏமாந்திருக்கின்றது. அந்த ஏமாறுகையை இம்முறையும் நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்கள். எங்களை அசிங்கமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அசிங்கத்தை துடைக்க நீங்கள் சிங்கங்களை கொண்டு வர வேண்டும். தற்போதைய ஜனாதிபதியின் கரங்களை பலப்படுத்தும் நோக்கில் மாற்றுக் கட்சிகளின் பெரும் எண்ணிக்கையிலான ஆதரவாளர்கள் பொதுஜன பெரமுனவுக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் ஆலியடுபம்பு பிரதேச சபையின் ஆட்சியை கைப்பற்றிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் தமது முழு ஆதரவையும் பொதுஜன பெரமுனவுக்கு வழங்க தீர்மானித்துள்ளனர். எமது ஆல்டிவு பிரதேசமானது மிகவும் ஒரு பாரிய அபிவிருத்தி தேவை இருப்பதன் காரணத்தினாலும் நாம் இந்த இடத்தில் அபிவிருத்தி என்ற ஒரு தொனிப்பொருள் நோக்கத்தின் அடிப்படையில் நாங்களும் ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினராக இருப்பதன் காரணத்தினாலும் எதிர்வரும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மொட்டு கட்சியை ஆதரிப்பதாகவும் சுதந்திர கட்சி தலைவி ஸ்ரீயானி விஜய விக்ரம அவர்கள் இந்த இதில் ஈடுபடுவதனால் அவருக்கும் எங்கள் ஆதரவை தெரிவிப்பதற்காக இந்த சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் இவ்விடத்தில் ஒன்றிணைந்துள்ளோம். மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு ஓட் பண்ணி எங்களை அங்கீகரிச்சா மட்டும்தான் எங்களை இந்த சரியான இந்த விடயங்களை எங்களால் செய்து உங்களுக்கு தர முடியும். சோ இந்த இடத்துல நான் வேண்டி கேட்டுக்கொள்ற விடயம் என்னவென்றால் மொட்டு கட்சிக்கு, அதாவது ஸ்ரீயானி விஜய விக்ரம அவர்களுக்கு உங்களுடைய முழு ஆதரவையும் அளிச்சு எங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு போகணும் என்று சொல்லி நான் இந்த இடத்துல வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்ட நவசிகள உரிமைய கட்சி உறுப்பினர்கள் மொட்டு கட்சியுடன் இணைந்து கொண்டனர். நவசிகள கட்சி சார்பில் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிடும் தலைமை வேட்பாளர் தாமோதரம் ஜெயாகர் தலைமையிலான 10 வேட்பாளர்களும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் மொட்டு கட்சியின் தலைமை வேட்பாளருமான விமலவீர திசாநாயக்க மற்றும் வீரசிங்க ஆகியோர் முன்னிலையில் இவ்வாறு மொட்டு கட்சியில் இணைந்து கொண்டனர். ஈஸ்டர் தாக்குதலுக்கு 10 மாதங்களுக்கு முன்னர் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சிசிர மெண்டிஸுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டதாக அரச புலனாய்வுத்துறையின் முன்னாள் பணிப்பாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான நிலந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் அவர் சாட்சியம் அளித்தார். நிலந்த ஜெயவர்தன ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று 2வது நாளாகவும் சாட்சியம் அளித்தார். சஹ்ரான் எனப்படும் கடும்போக்கு இளைஞர் ஒருவர் தீவிரவாத பிரசாரங்களில் ஈடுபடுவதாகவும் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டுமென தான் அக்கடிதத்தினூடாக சிசிர மெண்டிஸுக்கு அறிவித்ததாகவும் அக்கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார். ரோஹிங்யா அகதிகள் இலங்கைக்கு வருகை தந்தமை தொடர்பாகவும் ஆணைக்குழு கவனம் செலுத்தியது. அப்போதைய சட்டம் சமாதானம் தொடர்பான அமைச்சராக இருந்த ரஞ்சித் மத்துப பண்டாரவுக்கு தான் அறிக்கையொன்றை சமர்ப்பித்ததாகவும் நிலந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். திட்டமிடப்படாத வகையில் சமய தலங்களை நடத்தி செல்வதனூடாக மோதல்கள் ஏற்படலாம் என்றும் கடும்போக்கு அமைப்புகளில் முஸ்லிம் இளைஞர்களை துரிதமாக இணைத்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார். எல்டிடிஇ பயங்கரவாதம் நிலவிய காலத்தில் புலனாய்வு துறையினருக்கிடையே இருந்த பிணைப்பு பிற்காலத்தில் உரிய முறையில் இடம்பெற்றதாக தான் நம்பவில்லை என நிலந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இதே நேரம் போலீசாரால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் சகோதரர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசேட போலீஸ் விசாரணை குழுவிற்கு இன்று அழைத்து வரப்பட்டார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்கே அவர் அழைத்து வரப்பட்டார். போலீஸ் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கப்பட்டது. சங்கைக்குரிய மெடில்லே பஞ்ஞாலோக தேரரும் இன்று 2வது நாளாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அப்பிரிவிற்கு வருகை தந்திருந்தார். முன்னாள் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் முஸ்லிம் அடிப்படைவாதம் மற்றும் தீவிரவாதத்தை போஷிப்பதற்கும் பரப்புவதற்கும் ஒத்துழைப்பு வழங்கிய விதம் தொடர்பில் விசேடமாக இன்றைய தினம் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. ரவுஃப் ஹக்கீம் என்பவர் சகல அரசாங்கங்களிலும் அமைச்சு பொறுப்புகளை வகித்து அரசு அனுசரணையோடு இந்நாட்டில் இஸ்லாம் அடிப்படைவாதம் மற்றும் தீவிரவாதத்தை பரப்புவதற்கு ஒத்துழைப்பு வழங்கியவர். எனினும் அவர் தனது அரசியல் பலத்தை பயன்படுத்தி இன்றும் அவர் சமூகத்தில் சுதந்திரமாக நடமாடுகின்றார். எனவே ரவுஃப் ஹக்கீம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சரியான நடவடிக்கைகள் இந்த ஆணைக்குழுவினால் எடுக்கப்படும் என நாம் நம்புகின்றோம். சர்ச்சைக்குரிய குருநாகல் போனக ஹோட்டல் நடத்தப்பட்டு வந்த இடத்தின் நடவடிக்கைகள் தொடர்பான சகல ஆவணங்களையும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குருநாகல் நீதவான் நீதிமன்றம் குருநாகல் நகரப்பிதாவுக்கு உத்தரவிட்டது. வடமேல் மாகாண அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கான ஆவணங்கள் மற்றும் அனைத்து பதிவுகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் இன்றைய தினம் உத்தரவிடப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரின் பணிப்புரைக்கு ஏற்ப அரசு சிரேஷ்ட சட்டத்தரணியொருவர் குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் விடுத்த கோரிக்கைக்கு ஏற்ப இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கமைய சில விடயங்களை கோருவதற்காக சிரேஷ்ட அரசு சட்டத்தரணி குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இதன்போது புவனேக்க ஹோட்டல் என்று குறிப்பிடப்படும் கட்டடம் தொடர்பான சகல கோப்புகளையும் இன்றைய தினமே நீதிமன்றத்தில் கையளிக்குமாறு குருநாகல் நகரசபை தலைவருக்கு உத்தரவிடப்பட்டது. சட்டமா அதிபரின் கோரிக்கைக்கமைய வடமேல் மாகாண அபிவிருத்தி குழு கூட்டத்துடன் தொடர்புடைய கோப்புகள் மற்றும் அந்த குழு கூட்டத்தின் குறிப்புகள் ஆகியவற்றை இன்றைய தினமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதிமன்றம் வடமேல் மாகாண ஆளுநருக்கு உத்தரவிட்டது. இதே நேரம் புவனக்க கட்டிடத்தை அகற்றிய சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பதில் போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடுமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குருநாகல் புவனக்க அரசவை கட்டிடத்தை உடைத்து அகற்றிய சம்பவம் தொடர்பாக குருநாகல் நகரப்பிதா துஷார சஞ்சீவ விதாரண மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பதில் போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி வேட்பாளரான நாமல் கருணாரத்ன இம்மனுவை தாக்கல் செய்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பித்த மார்ச் மாதம் முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் அதிகூடுதலான தொற்றாளர்கள் குணமடைந்த தினமாக இன்று அறிவிக்கப்படுகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 175 பேர் குணமடைந்துள்ளதாக தொற்று நோய் மருத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது.
போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 598 அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணியளவில் புதிதாக இனங்காணப்பட்ட 23 கொரோனா தொற்றாளர்களில் 17 பேர் சேனபுர மத்திய நிலையத்தின் கைதிகள் என COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவிக்கின்றது. சேனபுரவில் 17 கைதிகளுக்கு மேலதிகமாக வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்த 6 பேரும் அவர்களில் உள்ளடங்குகின்றனர். இவர்கள் ஏற்கனவே தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்தவர்களாவர். கந்தக்காடு முகாமில் கண்டுபிடிக்கப்பட்டவர்களுள் 486 பேர் புனர்வாழ்வு பெறும் கைதிகள் ஆவர். 65 ஊழியர்களுக்கும் கொரோனா வைரஸ் தொற்றியுள்ளது. அத்தோடு ஐந்து வருகை தந்த ஊழியர்களும் இதில் உள்ளடங்குகின்றனர். இவர்கள் அனைவரதும் குடும்பங்கள் மற்றும் நெருங்கியவர்கள் 44 பேர் கொரோனா தொற்றாளர்களாக மாறியுள்ளனர். வேலிக்கடை சிறைச்சாலையில் கொரோனா தொற்றிய கைதி ஒருவருடன் நெருங்கி பழகிய ஒருவருக்கும் இவ்வைரஸ் தொற்றியுள்ளது. இதுவரை நாட்டிலிருந்து இனங்காணப்பட்ட மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2807 அதிகரித்துள்ளது. அவர்களில் 2296 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். அதற்கமைய தற்போது 500 தொற்றாளர்கள் மாத்திரமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றைய தினம் 1410 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட மொத்த PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கை 1,53,065 அதிகரித்துள்ளது. தற்போது முப்படையினரால் நிர்வகிக்கப்படுகின்ற 38 தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் 3,409 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த 27,152 பேர் வெளியேறியுள்ளனர். மாலைத்தீவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்து அனுராதபுரம் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் இருந்த 178 பேர் தனிமைப்படுத்தலை முடித்துக் கொண்டு வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இன்று காலை டோகாவிலிருந்து வருகை தந்த 10 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தங்காலை மீனவ துறைமுகம் மற்றும் பஸ் நிலையத்தை அண்டியதாக எழுமாறாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 43 பேர் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். இரத்த மாதிரிகளும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. பொதுத் தேர்தலுக்கு பின்னர் COVID-19 சவாலுக்கு முகம் கொடுத்து சுகாதார பாதுகாப்பு முறைகளை பின்பற்றி பாராளுமன்ற கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு தேவையான வழிகாட்டல்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வழங்கப்பட உள்ளது. பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்கவின் கோரிக்கைகளுக்கு அமைய இவ்வழிகாட்டல்கள் வழங்கப்படுவதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் லக்ஷ்மண் கம்லத் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக சிறைச்சாலைகளில் இடம்பெறும் சட்டவிரோத செயல்களை இலகுவாக கண்டுபிடிக்க முடிந்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் சந்தன ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். இதே நேரம் களுத்துறை சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை சிறைச்சாலை பஸ் வண்டி ஒன்றில் ஏற்றும் போது சந்தேகத்துக்கிடமான பொதியொன்றை வீசிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதே நேரம் களுத்துறை சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை சிறைச்சாலை பஸ் வண்டியொன்றில் ஏற்றும் போது சந்தேகத்திற்கிடமான பொதியொன்றை எறிந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை நீதிமன்ற கட்டடத்திற்கு சந்தேக நபர்கள் மற்றும் குற்றவாளிகளை அழைத்து சென்று மீண்டும் அவர்களை சிறைச்சாலை பஸ் வண்டியில் ஏற்றும் போது சந்தேகத்திற்கிடமான பொதியொன்றை எறியப்பட்டுள்ளது. அவ்வாறு புதிய எறிந்த நபரை பின்தொடர்ந்த சிறைச்சாலை அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர். அவரை கைது செய்ய சென்றபோது ஏற்பட்ட கைகலப்பில் காயமடைந்த சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவர் நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தொடர்பாக களுத்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றைய தினமும் களுத்துறை நீதிமன்றத்திலிருந்து சிறைச்சாலை நோக்கி செல்லும் பஸ் வண்டிக்குள் வெளியிலிருந்து சிலர் 3 பொதிகளை வீசியுள்ளனர். அவற்றில் ஒரு பொதி பஸ் வண்டிக்குள் விழுந்துள்ளது. ஏனைய 2 பொதிகளும் கீழே விழுந்துள்ளன. பஸ் வண்டியை நிறுத்தி சிறைச்சாலை அதிகாரிகள் குறித்த பொதிகளை வீசிய நபர்களை துரத்தி சென்று அவர்கள் ஒருவரை கைது செய்துள்ளனர். இதன்போது துரத்தி சென்ற அதிகாரிக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. பரல்ல போலீசார் 7 பேரை கைது செய்துள்ளனர். நேற்றிரவும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறைச்சாலைக்குள் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. රාත්‍රියේ තව පුද්ගලයෙක් අත්අඩංගුවට අරන් තියෙනවා. මෙවැනි තත්ත්වයක් බන්ධනාගාර තුල දැන් ඇති වෙලා තිබෙනවා. இதே நேரம் சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிர்வாக மாற்றங்கள் தொடர்பாகவும் அவர் கருத்து வெளியிட்டார். බන්ධනාගාර දෙපාර්තමේන්තුවේ මෑත කාලේ සිදු சிறைச்சாலை நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றத்தினூடாக சிறைச்சாலைகளில் தற்போது பாதுகாப்பு மற்றும் சட்டத்திட்டங்கள் வலுவாக்கப்பட்டுள்ளன. போதைப்பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் சிறைச்சாலைக்குள் கொண்டுவரப்படுவது அதிக அளவில் தடுக்கப்பட்டுள்ளது. තහනම් ද්‍රව්‍ය බන්ධනාගාර තුනට පැමිණීම සෑහෙන දුරට නැවතිලා තියෙනවා. வவுனியா பெரநட்டக்கல் பகுதியில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். வவுனியாவிலிருந்து ஓமந்தை நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளும் ஓமந்தையிலிருந்து வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் ரக வாகனமும் மோதியதில் விபத்து ஏற்பட்டது. இதன்போது மோட்டார் சைக்கிள் பயணித்த 60 வயதுடைய ஒருவரை படுகாயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதேவேளை கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் வாகனம் குடை சார்ந்ததில் அதன் சாரதி சிறு காயங்களுக்குள்ளானார். சம்பவம் தொடர்பில் ஓமந்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
லிந்துள்ள அகரகந்த தோட்டத்தில் ஏற்பட்ட தீயில் 10 வீடுகள் முற்றாக எரிந்ததுடன் 9 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. லிந்துள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹட்டன் பிளான்டேஷனுக்கு சொந்தமான லிந்துள்ள அகரகந்த தோட்டத்தில் உள்ள தோட்ட தொழிலாளர்களின் தொடர் குடியிருப்பொன்றிலேயே தீ பரவியுள்ளது. இதில் 10 வீடுகள் முற்றாக எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று காலை 10 மணியளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குடியிருப்பில் ஏற்பட்ட தீயை பிரதேச மக்கள் இணைந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போதிலும் தோட்ட தொழிலாளர்களின் அத்தியாவசிய ஆவணங்கள், உடு துணி உட்பட அனைத்தும் இங்கு தீக்கிரையாகின. பாதிக்கப்பட்ட 9 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அப்பகுதியில் உள்ள கலாசார மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதுடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நமது அடுத்த நேர பிரதான செய்தி அறிக்கையினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.